ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து சென்னை சேலம் டு சென்னை விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. ஒரு 7:30க்கெலாம் நான் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க அந்த கிளைமேட்டுக்கும் அந்த 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 ட்ரீஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ரசித்து தான் நான் போயிட்டு இருந்தேன். இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஸ்ட்ரீட்டு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் நான் போயிட்டுருக்கேன், காலையில் டைம் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சொன்ன மாதிரியே காரில் வந்து பெட்டு போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் படுத்துக்கிட்டே போயிட்டுருக்கேன். அது அப்படியே மேலே சன்ரூஃபை பார்த்துக்கிட்டு, அந்த வானத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறமா சுற்றியும் நிறையா ட்ரீஸ் எல்லாம், அந்த கிளைமேட்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பின்னாடி உக்காந்து பின்னாடி கிளாஸ்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஃபன்னாக, அட்வென்ச்சராக போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. இப்போ வந்து திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெயிலேருந்து கொஞ்சம் கூலான கிளைமேட்டு வந்துருச்சு. நிறைய ட்ரீஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட்டு. அதுக்கும் திடீர்னு வெயில் வந்துருச்சு, திடீர்னு இந்த மாதிரி குளிராக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹைவேல போகிறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எந்திரிக்கவும் முடியல. சரின்னு கார்லேயே படுத்து தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சோன்னே நான் பார்த்தேன் நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை வந்தோன்னே பார்த்தா ரோடு ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ரொம்ப டிராஃபிக்காக இல்லாமல், ரொம்ப டிராஃபிக்காகவும் இல்லாமல், ரொம்ப ஃப்ரீயாகவும் இல்லாமல் மீடியம் லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹோட்டல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த மெட்ராஸ் கிராண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்க போகிற ஹோட்டல் பேர். இப்போ நான் வந்து உள்ளார ரிசப்ஷன் கிட்ட தான் நான் செக்இன் பண்ணுறதுக்கு நான் நின்றுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஆப்போசிட்லேயே நிறையா வந்து ஃபிஷ் டேங்க்ஸு, அது மட்டும் இல்லாமல் நிறையா கண்ட்ரீஸோட வால் கிளாக்கு, டைமு, அந்த மாதிரி அங்கே நிறைய வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நிறைய ஆம்பியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம அந்த ரூம் கிட்ட தான் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரூம் நம்பர் வந்து 206. இப்போ நம்ம உள்ளார போயிட்டோம். நம்ம வந்து புக் பண்ண ரூம் வந்து ஒரு சூட் ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரூமு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆம்பியன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. ஒரு டபுள் கார்ட் ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து தனி பெட்டு, எனக்கு இந்த மாதிரி தனி பெட் இருந்தாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பால்கனி பார்த்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வியூவே. அந்த ஆம்பியன்ஸ், நிறைய ஃப்ரேம்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு லன்ச் டைம் அந்த மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம இங்கேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாமே. இப்போ நம்ம சாயங்காலம் கொஞ்சம் வெளியே போனோம், அதனால் இங்கேயே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸும் கொஞ்சம் சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நான் ரெடி ஆகிட்டு உக்காந்துட்டு இருக்கேன். இப்போ நான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுனால ப்ரைவசி இல்லாதனால நாங்கள் வந்து வெளியே போயிட்டு நாங்கள் திரும்பியும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்ட முடியல. இப்போ நான் வந்து போகிற ரோடு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப டிராஃபிக்காகவும் இல்லாமல், ரொம்ப ஃப்ரீயாகவும் இல்லாமல், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் அந்த ஃப்ரெண்ட்ஸு பார்க்குற அந்த நைட் வந்து டின்னர் புக் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெஸ்டாரண்ட் நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. இப்போ நைட் டைமும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து போகிற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜைத்தூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக நான் அதை காமிக்க முடியல. அதனால் சாப்பிட்டுட்டு நான் திரும்பியும் நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலுக்கு தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன். அந்த
அந்த சென்னையில் நைட் வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய மாலோட லைட்டு, அதுக்கப்புறமா ஹைரைஸ் பில்டிங்ஸோட லைட்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப எனக்கு வந்து சென்னை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டிராஃபிக்காகவும் இல்லாமல் நாங்கள் வந்து டைமான்னு தெரில. அதனால் நாங்கள் டிராஃபிக்காகவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான ரைட் மாதிரி இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. திருப்பியும் நம்ம உள்ளார தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஜேர்னி. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து ரிசப்ஷன் வந்து நைட் டைமில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆஸ் யூஷுவலாக. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ரூம்குள்ளார என்ட்ராயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன். இப்போ நான் வந்து காலையில் எந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஃபேமிலியை பார்க்க போகிறதுனால நம்ம வந்து கிஃப்ட்டும் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திரும்பியும் வெளியே தான் நான் போக போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் சென்னை வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் வெளியே வந்தோன்னே பார்த்தா செம்ம வெயிலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைரேஸ் பில்டிங்ஸு, அந்த மால்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப லேட்டாக எந்திரிச்சோன்னால காலையில் வந்து ஓரளவுக்கு டிராஃபிக்காக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக இல்லை. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து அந்த ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லாங் டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி நடுவில் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாமே. இப்போ ஸ்கை ஒன் மாலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ நம்ம பார்க்கிங் பண்ணிட்டு இப்போ நம்ம மேலே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி மால் அண்டர் கிரவுண்டுக்கெலாம் போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய பெயிண்டிங்ஸு நல்லா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் பில்லர்ஸில் பெயிண்டிங்ஸு, ரொம்ப நிறையா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மால் அண்டர் கிரவுண்டு ஒரு கலர்ஃபுல்லான அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த லைட்டிங் செட்டப்போட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம காரை வந்து பார்க் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மாலுக்கு தான் நம்ம போக போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே போய் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மாலு. நிறைய கலர்ஃபுல்லான போஸ்டர்ஸு, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்க்ரீன்ஸு, அது கூட நிறைய ஷாப்ஸ் எல்லாமே யூஸ்வலாக மாலில் இருக்கிற ஷாப்ஸு, டாய் ஷாப் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அங்கே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆம்பியன்ஸே. அந்த வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மால்லாம் போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலர்ஃபுல்லான மால் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோம் டெக்கார்ஸு அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். அந்த கிஃப்டிங் ஷாப்பு அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மினி ஷோ அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. நான் வந்து இங்கே வந்து தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் ஷாப் பண்ணிவிட்டு இப்போ நான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மாலு. அங்கே வந்து ஒரு ஜூஸும் அதுக்கப்புறமா சில மெட்டீரியல்ஸும் நான் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து திரும்பியும் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து காருக்குள்ளே ஏறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி நாங்கள் நிற்கிறதுக்கு அப்போ எந்த காரும் இல்லை. ஆனால் திரும்பியும் வந்தோன்னே நிறைய கார் இருந்துச்சு. சரின்னு நான் காருக்குள்ளே ஏறிட்டு திரும்பியும் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரியே அந்த அண்டர் கிரவுண்டில் வந்து நிறைய லைட்டிங் செட்டப்போட நிறைய கலர்ஃபுல்லான பெயிண்ட்ஸோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தான் நான் ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். அது சொன்ன மாதிரியே அண்டர் கிரவுண்டில் எனக்கு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நான் பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். இப்போ நம்ம திரும்பி மேலே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் மதியான டைம் வேறு ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அங்கே ஆப்போசிட் வர வண்டியிலலாம் அந்த வெயில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி கண் அப்படி கூசுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு வந்து சென்னையில் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரியே அடுத்த ஃபேமிலியை மீட் பண்ண தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்லான்னு அக்ஷயம் ஹோட்டலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். சில ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக அங்கே வீடியோலாம் எடுக்க முடியல. திரும்பி நான் சாப்பிட்டுட்டு நான் திரும்பியும் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம வந்து போயஸ் கார்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். நம்ம செலிப்ரிட்டிஸ் வீடெல்லாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
நம்ம போயஸ் கார்டன் வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த செலிபிரிட்டி வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் ஆக்டரோட வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீடு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப ஹைட்டாக நிறைய ட்ரீஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீடு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டரோட நம்ம ஜெயலலிதா இல்லம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த கேட் எல்லாமே எப்படி இருக்குது, அந்த வீடு எப்படி சூப்பராக இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே சுற்றியுமே போயஸ் கார்டன் சுற்றியுமே அங்கே வந்து நிறையா ஃப்ளார்ஸு, நிறையா கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸு, அதுக்கும் நிறைய ட்ரீஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு வந்து இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்குப்பா ஆப்போசிட்லேயே ஜெயலலிதா அவங்களோட வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளாரே நிறையா சேட்டலைட் மாதிரி அங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னே தெரில. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த போயஸ் கார்டனு. நிறையா ஃப்ளவர்ஸோட நிறைய ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நான் போயஸ் கார்டன்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு திரும்பி நான் வந்து நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் கிட்ட வந்துட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ட்ராவல் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அட்வென்ச்சராக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ட்ராவல் இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்கே பேக் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் அட்வென்ச்சரான வீடியோ, நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். Keep smiling, be happy always. Be patient, whatever happens. It will change one day. Thank you friends. Bye.